ஹலோ. ஓகே, கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஜன்னல் திறந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது 29 ஏப்ரல் 29, விச் மீன்ஸ் 9ஆம் தேதி 19ஆம் தேதி முடிச்சிருக்கணும். ஓகே, இதை ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கம்மிங் டு த பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து இருடாய் வந்து யாரு? இன்சூரன்ஸோடைய ரெகுலேட்டர், கரெக்டா? அப்ப ஏதாவது ஒரு கம்பெனிக்கு R1 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. R1 அப்ரூவல் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மோட்டோல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ரூவல் இருடாய் கிட்ட, அதுதான் இந்த R1 அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ R1 அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்னா அப்கமிங் அப்ரூவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு ஃபுல் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இனாகிரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் R1 அப்ரூவல். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனான ஒரு அப்ரூவல். யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பல்லுன்னு கூப்பிடுவாங்கல்ல, ஸோ பல்லு வாங்கியிருக்கான் அப்படின்னு. ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க பல்லு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஃபெடரல் பேங்க்ல இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபெடரல் பேங்க். அப்புறம் திவ்யா, ஓகே, திவ்யா சேகர், இந்த 2 பேர் சேர்ந்து தான் இந்த பல்லு அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை உருவாக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான R1 அப்ரூவல் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த இதெல்லாம் அவங்க வாங்குவாங்க. ஓகே, பல்லு ஃபெடரல், அதுக்கப்புறம் திவ்யா, பல்லோட ஃப்ரெண்டு திவ்யா. ஓகே, திவ்யா, அதுக்கப்புறம் ஃபெடரல். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து நிவ்டியா யார் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிப் மேக்கிங் செமிகண்டக்டர். நம்ம போன்ல இருக்குது, லேப்டாப்ல இருக்கு, இன்டெல் மாதிரி நிவ்டியா. ஓகே, நிவ்டியா வந்து யாரு? சிப் மேக்கிங் கம்பெனி, செமிகண்டக்டர் மேக்கிங் கம்பெனி. அவங்க வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ மாடல் நேம் என்ன பார்த்தோம்னா சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிவ்டியால நிறைய ஐ இருக்கா, இங்க ஒரு ஐ இருக்கு, இங்க ஒரு ஐ இருக்கு. ஸோ நிறைய ஐ இருக்கிறதுனால ஐ சிங், நான் பாடுவேன், ஐ சிங் அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நிவ்டி அப்படின்னா பார்த்தாலே என்ன ஞாபகம் வரணும்? சிங் இன் த ரைன் அப்படிங்கிற ஒரு குழு ஞாபகம் வரணும். சிங். ஓகே, ஐ சிங். அப்புறம் ஆஸ்திரேலியா, இப்போ இந்தியாலே சீஃப் ஆஃப் ஆர்மி இருக்காங்க. சீஃப் ஆஃப் ஆர்மினா யாரும் தெரியல, ஆர்மிக்கெல்லாம் ஒரு ஹெட் ஆஃப் த ஒரு விஷயம், ஹெட் ஆஃப் த ஒரு பர்சன், அவங்க தான் வந்து சீஃப் ஆஃப் த ஆர்மி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ எப்படிங்க யாரு ஆர்மியோட சீஃப்? உபேந்திர திப்டியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது இப்ப 49வது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி யாரு? திராஜ் சிங்கா பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதே ஆஸ்திரேலியா வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வேர்ல்ட்லயே ஒரு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி உமனை ஆர்மிக்கெல்லாம் உமனை ஹெட்டா போடுவாங்களா? ஆனா ஆஸ்திரேலியா போட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா சூசன். ஓகே, சூசன் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு உமன் ஆர்மியில இருக்கிறவங்க ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க, அடிக்கடி ஜூஸ். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க, சாதா ஜூஸ்ல, அது பேர் சூசன். ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் வந்து பொய்ஷாக் ஃபெஸ்டிவல். இந்த பொய்ஷாக் ஃபெஸ்டிவல் வந்து யார் கொண்டாடுவாங்கன்னா மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் தான் கொண்டாடுவாங்க. இப்ப இந்தியாவில் முஸ்லிம்ஸ் அதிகமா எங்க இருக்காங்கன்னா கேரளால இருக்காங்க, ஆனா விட்டு அதை மறந்துடலாம். இப்ப பங்களாதேஷ்ங்கிறதுல ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். அப்ப பங்களாதேஷ் பக்கத்துல யார் யார் இருக்கா? அசாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்க வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க, அதுக்கப்புறமே இங்க திரிபுரா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த கொண்டாடுவாங்க. ஆக்சுவலி பிஷாக் அப்படிங்கிறது பெங்காலி ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஐம் சாரி, முஸ்லீம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டேன், ஐம் சாரி. பெங்காலி ஃபெஸ்டிவல். ஸோ பெங்காலி எல்லாம் கொண்டாடுறதா பெங்கால் ஃபெஸ்டிவல். ஏன்னா பேர்லயே பீல தான் இருக்கு, பிஷாக் அப்படின்னா பெங்காலி ஃபெஸ்டிவல். ஓகே, பெங்காலி ஃபெஸ்டிவல் எங்க வெஸ்ட் பெங்கால்ல கொண்டாடுவாங்க, திரிபுரா, அப்புறம் அசாம், பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் பார்டர் ஸ்டேட்ஸ்ல இங்க கொண்டாடுவாங்க. அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முஸ்லீம் ஃபெஸ்டிவல் தான். ஓகே, யூனிவர்சல் அப்ளிகேஷன், யூனிவர்சல் பேங்க். ஓகே, இப்போ எப்படி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு, பேமெண்ட் பேங்க் இருக்கு, அந்த மாதிரி யூனிவர்சல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸுக்கு யார் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்கு. அப்ளை பண்ணியிருந்தாங்க போல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லப்பா, சில கிரிட்டீரியா வந்து நீ ஃபாலோ பண்ணல, ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை உனக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நீ மறுபடியும் அந்த கிரிட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருக்காங்களா இந்த அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா? யூனிவர்சல் பேங்க் ஆயிருக்காங்க அப்படிங்களா? ஆயிருக்காங்க. ஐயோ, மறந்து போச்சு. ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா?
இருங்க பார்க்கலாம். ரீசன்ட் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இவங்க தான் வந்து ஆகஸ்ட் 2025 போன வருஷம் வந்து யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு. இதுக்கு வந்து கிரிட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா 1000 கோடி ரூபாய் நெட்ஒர்த் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உஜ்வல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டம் வந்து டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் ஓகேங்களா. ஸோ இப்போ சரி, ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் டு கன்வெர்ட் யூனிவர்சல் பேங்காக மாறிருக்கான். அப்போ இவன் தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் பேங்க். ஸோ இப்போ யூஜுவலாக ஆக முடியாது, வேணா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம். இப்போ புனாட் ஹைட்ரோ பவர் பிளான்ட். புனாட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் எத்தனை மெகாவாட்? இதுக்கு முன்னாடி வந்து புனாட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, புனாட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் பூட்டான்ல இருக்கு. இதே மாதிரி பூட்டான்ல ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் 1125 மெகாவாட்னு நினைக்கிறேன். 1125 மெகாவாட் எங்க, அது பேர் என்ன தெரியுதா? டார்ஜிலிங். ஓகே, இது கமெண்ட் பண்ணணும். டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் பூட்டான்ல டாடா பவரும் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு பூட்டானோட கம்பெனி சேர்ந்து தான் அதை கட்டுறாங்க. ஓகே, கட்டுறாங்க. அது எந்த ரிவர்ல கட்டுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து புனாட்டு இது அது எப்படி 1125, இது 1200 மெகாவாட். இதுவும் பூட்டான்ல தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக படிக்கிறோம்னா, நம்ம தானே கட்டித்தரோம். பூட்டானுங்கிறது சின்ன கண்ட்ரி, இந்தியாங்கிறது ரொம்ப பெரிய கண்ட்ரி. இப்ப அதர் கண்ட்ரியை நம்ம கட்ட வச்சோம் அப்படின்னா, சைனா கட்டி தருவான், அவன் கட்டி தர மாட்டான்னு சொல்ல மாட்டான். ஆனா சைனாவோட இன்ஃபுளுயன்ஸ் போயிடும். நம்மளோட இன்ஃபுளுயன்ஸ் தான் பூட்டான்குள்ள அதிகமா இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது சேஃப்டி. அதனால நம்ம தான் அதிகமா கட்டித்தரோம். நம்ம ஸ்ரீலங்காவுக்கா இருக்கட்டும், மால்தீவ்ஸா இருக்கட்டும், மொரிஷியஸா இருக்கட்டும், நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே, யங்கஸ்ட் இந்தியன் செஸ் பிளேயர் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நான்லாம் 10 வயசுல இருக்கும் போது போக்கிமான் பார்த்துட்டு இருந்திருப்பேன், இல்ல செட்டக்ஸ். ஓகே, இந்த பையன் பாத்தீங்களா? ஓகே, அரிட் கப்பில். ஓகே, கப்பில தானே சின்ன குழந்தைங்க குடிப்பாங்க. ஸோ கப்பில்னு வச்சுக்கோங்க. கப்பில் அரிட் கப்பில். ஓகே, அவ்வளோ. இன்டர்நேஷனல் மாஸ்டர்ல ஒரு யங் இந்தியன் செஸ் பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யாரு? அரிட் கப்பில். ஆமா, அரிட் கப்பில். ஓகே, சம்ப்ரான். ஓகே, சத்தியகிரகா. இது வந்து நம்ம சோசியல்ல வந்து படிச்சிருப்போம். சம்ப்ரான் லைக் சால்ட் சத்தியகிரகா மாதிரி சம்பாரன் சத்தியகிரகா. சம்பாரன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அது என்ன, நீங்க 12th ஃபெயில் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கூட இந்த ஹீரோ வந்து இந்த ஊர்ல இருந்து தான் வருவாங்க. சம்பாரன் அப்படிங்கிற ஒரு ஊரு. மனோஜ்குமார் சர்மா அப்படிங்கிறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வயலன்ஸ் காந்திஜியோட ஃபர்ஸ்ட் நான் வயலன்ஸ் சத்தியாகிரகம் வந்து என்னன்னு கேட்டாங்க, இந்த சம்பாரன் சத்தியாகிரகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது கான்செப்ட். இப்போ உப்பு சத்தியாகிரகம் எதுக்கு? ஓகே, பிரிட்டிஷ் வந்து உப்பு வந்து நமக்கு தரமாட்டேறாங்க. ஓகே, அதிக விலையில விற்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணாங்க, சால்ட் சத்தியாகிரகா. இதே வந்து சம்பாரன் சத்தியாகிரகா அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் காந்திஜி வந்து போராடினது எதுக்காக அப்படின்னா, பீகார்ல சம்பாரன் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் வந்து அப்ப ஆழ்ந்துட்டு இருந்தாங்க 1970ல. நமக்கு 1947 தான் விடுதலை கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சது. ஸோ 1917 அப்படி சம்பாரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு டிஸ்ட்ரிக்ட அங்க இருக்கிற பிரிட்டிஷ் வந்து ரூல் போட்டாங்க. அதாவது உங்களோட இருக்கிற இடத்துல 20 பங்குல 3 பங்கு வந்து இந்த இண்டிகோ பிளான்ட்டை தான் நீங்க விளைவிக்கணும். ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாம ஆனா என்ன, ஏற்றுமதி அவ்வளவுக்கு வருமானம் கிடைக்காது இந்த இண்டிகோ பிளான்ட்னால. ஸோ அதனால வந்து அந்த கிராமத்துல சம்பாரன் கிராமத்து மக்கள்லாம் வந்து மோடி கிட்ட வந்து காந்திஜிக்கு வந்து லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர் படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் மோடி வந்து சம்பாரனுக்கு வந்தாங்க. வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு இங்கதான் ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டம் வந்து போராடினாங்க நான் வயலன்ஸா. அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து பின்னாடி ஓகே நாங்க இதை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஓகே, சம்பாரன் சத்தியாகிரகா வந்து இப்ப 108 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது ஏப்ரல் 10, 1970. ஸோ சம்பாரன் 1970 ஏப்ரல் 10. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் பார்மட்டிக்கல் என்ன தெரியல, பார்மசி, பார்மட்டிக்கல் மருந்து மாத்திரை. ஸோ இந்த பார்மட்டிக்கல் ஒரு இன்னோவேஷன் கொண்டு வர்றதுக்காக 2 பேர் எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்மட்டிக்கல் வந்துருச்சு. அப்ப யார் வருவா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மட்டிக்கல் கண்டிப்பா வந்துட்டாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மட்டிக்கல். அதுக்கப்புறம் இங்க இன்னோவேஷன் வந்துருச்சு. அப்ப இன்னோவேஷன் அப்படின்னா இங்கே பாருங்க, பேர் நடுவில் நோவான் இருக்கா இந்த இடத்துல? ஏதோ நோவா, இன்னோவேஷன்ல நோவான் இருக்கு. அப்ப நோவா தானே, நோவா ரெட்டிஸ். ஓகே, இருக்கா நோவா, நோவா. ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பார்மட்டிக்கல் இன்னோவேஷன்ல யார் எம்ஓ சைன் பண்ணிருக்கா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மட்டிக்கலும் நோவாவும் 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மூலியமா பார்மஸ்டிக்கல்ல ஒரு இன்னோவேஷன் கொண்டு வர போறாங்களாம். ஓகே, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமா யார்கிட்ட வந்து பணம் இருக்கு, ஒரு கம்பெனியோட இந்த அதிகமா இந்த மார்க்கெட் வேல்யூ வச்சு அந்த எந்த பிக்கெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது S&P ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓகே, இவன் தான் வந்து இந்த இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா HDFC சொல்லவே தேவை. எப்பவும் HDFC தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் நிற்பான். ஓகே, செகண்ட் வந்து ICICI இருந்தான். இப்போ வந்து தூக்கி போட்டு வந்து SBI வந்தாச்சு. ஓகே, 12 ட்ரில்லியன். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? HDFC, செகண்ட் SBI, தேர்டு வந்து ICICI பேங்க். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டாப் யாரு? ஃபர்ஸ்ட் HDFC, ஒரு பிரைவேட் பேங்க், ஒரு கவர்மெண்ட் பேங்க், மாதிரி ஒரு பிரைவேட் பேங்க், அவ்வளவுதான். ஓகே, நேவல்னா இந்த கடற்படை. ஓகே, நான் கடல் இந்தியன் நேவி இருக்கு. ஸோ நேவல் கமாண்டர் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் வாட்டி தரையில் நடந்திருக்கு. ஓகே, அப்போ அது ஃபர்ஸ்ட் எடிஷன். எங்க நேவல், இது முக்கியமான ஒரு இந்தியாவோட பாதுகாப்பு. ஸோ அப்போ டெல்லியில தான் நடக்கும், டெல்லி. ஸோ கோதாவரி ரிவர் எங்க இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே, சதன் சைடு தான். லைக் எங்க தெலுங்கானால தான் இருக்கு. ஓகே, லைக் கிருஷ்ணா ரிவரும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் முசி ரிவரும் அங்கதான் இருக்கு. இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னு கேட்டா இது கங்கா தான் நினைக்கிறேன். ஆமா, 2525 கிலோமீட்டர் நினைக்கிறேன் கங்கா. சதன் சைட்ல வந்து கோதாவரி. ஆமா, கோதாவரின்னு தான் நினைக்கிறேன், கூகுள் பண்ணிக்கோ, எனக்கு சரியா தெரியல. சதன் சைட்ல வந்து லார்ஜஸ்ட், இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் சதன்லயே லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி ரிவர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஷியூரா தெரியல, கூகுள் பண்ணி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் கங்கா தான். ஓகே, ஏன்னா 2525 கிலோமீட்டர். வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாருக்குமே தெரியும், நெயில் ரிவர். எகிப்து ஸ்டார்ட் ஆகி எத்தியோப்பியா வழியா போகுதுல்ல, எத்தியோப்பியால ஸ்டார்ட் ஆகி எகிப்து வழியா போகுது. ஓகே, ஸோ கோதாவரி ரிவர் ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இது ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, இப்ப வந்து அடுத்தது வந்து கிஸ்துவார் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இது பார்த்துருப்போம் நம்ம. ஓகே, கிஷான்பூர் ஞாபகம் இருக்கா? அது கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சென்சுரி. ஓகே, எங்க இருக்கு கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சென்சுரி? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதுவும் கிஷன் ஆரம்பிக்கும், KI ஸ்கெட்ச். இதுவும் கிஷன் ஆரம்பிக்கும், ஆனா இது கிஷான்பூர், இது கிஷாந்த் வார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், வார் அடிக்கடி இந்தியாவில வந்து வார் எங்க நடக்குது? இப்ப கூட வந்து டெரரிஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நடக்கும் வார்? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இதை வந்து கிஷான்பூர் அப்படின்னா இங்க யூபின்னு இருக்கும், இந்த இடத்துல ஏதோ யூபின்னு இருக்கா? ஸோ யூபியோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, கிஸ்துவார் வேற, கிஷான்பூர் வேற. அது வைல்ட் லைஃப் சென்சுரி, இது நேஷனல் பார்க். ஓகே, இப்ப வந்து குரு முனி நாராயணன், நான் முனி படம் வந்து நான் வச்சுக்கிறேன், காஞ்சனா படம் மாதிரி ராகவ லாரன்ஸ் நடிச்ச முனி படம் இருக்குல்ல, அந்த முனி படத்துல வந்து அதுல ஸ்பிரிச்சுவலா தானே வருவாங்க, அந்த முனி பேய். ஸோ ஸ்பிரிச்சுவல் லீடர் அவர் யாரு? ஸ்பிரிச்சுவல் லீடர் இறந்துட்டாரு. ஓகே, முனி பேய் படம், அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடரு. ஓகே, அவர் 24 மணி நேரம் பேயா தானே இருந்தாரு. ஸோ 2024 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ எப்போ வாங்கியிருக்காரு? 2024. அப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் இறந்துட்டாரு. அவர் யாரு? ரகுராய் இங்க இருக்கு, ரகுராய் அப்படிங்கிறவர் தான். இவர் 1972லயே பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. ஓகே, ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிசம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னா கேட்டா யார் நல்லா போட்டோ எடுப்பா அப்படின்னா ரகு தான் நீங்க கை காட்டணும்.
ஓகே, அடுத்தது வந்து லண்டன்ல மேரத்தான் வச்சிருக்காங்க 2026ல. அதுல மென்னுல வின் பண்ணது வந்து சபாஸ்டின். சபாஸ் மாப்ள சபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, so அந்த மாதிரி சபாஸ்டின். ஓகே, சபாஸ்டின். சபாஸ்டின் எந்த ஊரு அப்படின்னா, எந்த நாடு அப்படின்னா கென்யாவை சேர்ந்தவர். சரி, மென்னுல உமன்ல யாருன்னு பார்த்தோம்னா ஆசிஃபா. ஓகே, இவர் வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்தவங்க. ஓகே, எத்தியோப்பியா எரித்திரியா கிட்ட கிட்ட தானே இருக்கு. ஸோ எத்தியோப்பியா. ஓகே, ஆசிஃபா கூட விட்டுருங்க, உமன் தான். ஆனா சபாஸ்டினை நல்லா கேட்பாங்க, அதுக்குன்னு ஆசிஃபா விட்டுறவும் முடியாது. கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சபாஸ்டினோட ஒய்ஃப் பேர் என்ன? ஆசிஃபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து சவுத் ஏசியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஓகே, உமன் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஓகே, ஃபுட்பால்ல உமன் சாம்பியன்ஷிப் கோவால நடக்குது. ஓகே, உமன் சாம்பியன்ஷிப் வந்து கோவால நடக்குது. அப்புறம் வந்து கரூர் வைசியா பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து யார் அப்படின்னா ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு. ஓகே, சேஷாத்ரி அடிச்சு விட்டு சேஷாத்ரி எங்க வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ தான் இவரு. எம்டி அண்ட் சிஇஓவா ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே, நான் ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன, ஸ்டாச்சுட்டரி பாடினா என்னன்னு நேற்று உங்ககிட்ட சொல்லிட்டேன். சிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. சேர்மன் வந்து டுன்காண்டா பாண்டே. இது செபி ஆரம்பிச்சு 38 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கரண்டா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணது வந்து பினான்ஸ் மினிஸ்டர். இதுல வந்து இந்த 4 வந்து இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கணும். மீதி 4 எக்ஸப்ஷன், ஒரு ரீட் அவுட் மட்டும் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஓகே, மிஷன் ஜக்ரூட் அப்படிங்கிற ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ட் இன்வெஸ்டர் ஃப்ரம் மிஸ் இன்ஃபர்மேஷன். மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன்ல இருந்து இன்வெஸ்டர் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது. அப்படின்னா எது? மிஷன் ஜக்ரூட். செகண்ட் வந்து சைபர் கிரைம். ஓகே, பி சேஃப் ஒயில் ஆன்லைன் இன்வெஸ்டிங்ல வந்து இன்வெஸ்டரை சேஃபா வச்சுக்கணும், அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேரு சைபர் ரிஸ்க் வார்னிங். அதுக்கப்புறமா செபில இவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா இல்லையா, இந்த இன்டர்மீடியேட்டர், இந்த ஏஜென்ட் வந்து செபில ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது வந்து இதுல பாத்துக்கலாம். செபி செக் டூல். அதுக்கப்புறம் செபி கேஒய்சி. ஓகே, யூனிஃபைடு செபி கேஒய்சினா யூனிஃபைடு கேஒய்சி. இந்த மீதி இருக்கிற நாளும் 3ம் சும்மா லைட்டா ரீட் அவுட் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான், எல்லாம் நடத்திட்டே நினைக்கிறேன்.